ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோட இனிவம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் திணை பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு 3 கப்பு திணை அரிசி எடுத்திருக்கேங்க. அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி ஒரு 2 hours ஊற விட்டுட்டேங்க. ஊற விட்ட பின்னாடி அது ஒரு குக்கரில் நான் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி பருப்பும் அரிசியும் சேர்த்து பார்த்திங்கன்னா 4.5 கப்பு நான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் பார்த்திங்கன்னா 15 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த குக்கரில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க. ஒரு பக்கம் தாளிப்புக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் ஹீட்டான பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம், ஒரு 10-15 கருவேப்பிலை, ஒரு 10-15 முந்திரி போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி போட்டுட்டு பொரிஞ்ச பின்னாடி எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கிட்டேங்க. நம்மளுடைய திணை பொங்கல் ரெடி.